பிரைஸ் அல்லாஹ். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 127 அதிகாரம் 1 கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. என கண்பானவர்களே, கர்த்தர் ஒரு வீட்டை கட்டாவிட்டால் அதை கட்டுகிறவன் காலத்தை வீணாக்குகிறான். பிரைஸ் அல்லாஹ். கர்த்தர் ஒரு நகரத்தை கண்காணிக்காவிட்டால் அதை காப்போர் காலத்தை வீணாக்குகிறார்கள். சில காரியங்களை செய்து முடிப்பதற்கு மிகுந்த கிரயத்தை செலுத்த வேண்டியது இருக்கும், மிகுந்த பலத்தை செலவழிக்க வேண்டியது இருக்கும், நேரத்தை செலவழிக்க வேண்டியது இருக்கும்ல. அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளணும், எந்த காரியத்தை செய்து முடிக்க நீங்கள் அதிக பலத்தையோ கிரயத்தையோ அல்லது உங்கள் நேரத்தையோ நீங்கள் செலவழிக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் சுய முயற்சியினால் செயல்படுகிறது என்பதை நீ புரிந்து கொள்ளணும். ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்கு நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ளும்போது தேவன் அதை கட்டுகிறார். நம்முடைய பிரயாசம் விருதாவாயிருக்கிறது. அநேக காரியங்களில் நாம் இதைத்தான் சந்திக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் செய்கிறோம், அதனுடைய பலன் குறைவாக இருக்கிறது. அப்போ இந்த கால வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை கவனிங்க. ஆண்டவர் நம்மை கட்டி எழுப்ப விரும்புகிறார். நாம் எதை செய்கிறோமோ அந்த காரியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வேதத்தை கவனித்து பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 16 அதிகாரம் 9 வாசிக்கும் போது, மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். 1000 வழிகளை நீங்கள் யோசிக்கலாம், ஆனால் கர்த்தர் தான் அதை உறுதிப்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 3:7 வாசிக்கும் போது, நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாங்க ஒரு காரியத்தை ஆசீர்வதிக்கிறவர். நீங்கள் தேவனுடைய கரத்தில் அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து நீங்கள் செயல்பட முயற்சி செய்யும் பொழுது, சில நேரத்தில் நாம் சொல்கிறோம் பாருங்களேன், இந்த வேலையை எப்படி செய்தன்னே தெரியலங்க, இது எப்படி முடிந்ததுன்னே தெரியல. அதுதான் தேவனுடைய செயல். உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் செய்யும் காரியம் அது. 1 நாளாகமோ 28 அதிகாரம் 20 வாசிக்கும்போது, தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீருமட்டும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். என கண்பானவர்களே, நீங்கள் அந்த காரியத்தை செய்து முடிக்கிறது வர கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். காரணம், கர்த்தர் அதை செய்து முடிக்கும்படி நீங்கள் ஒப்பு கொடுத்ததுனால அந்த காரியத்தை கர்த்தரே செய்வாராக. செபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில்
இந்த கால வேளையில் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரை, யாரெல்லாம் அவர்கள் செய்கிற காரியத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அந்த காரியத்தை செய்து முடிக்க தேவ பலன் செயல்படட்டும். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவர்களோடு கூட இருந்து அந்த காரியத்தை செய்து முடிக்க அற்புதம் செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.